அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலும் மாற்றங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் அற்புதமான மாற்றம் இந்த வேளையில் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நட்சத்திர பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. மிக வலுவாக ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசிக்காரர்களின் நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். இந்த மாறுதல் என்பது உறுதியாகவே விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தடைதாமதம் இல்லாமல் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான தடை, சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நிச்சயமாக விலக்கி இல்லத்தில் மகிழ்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேலையை நுணுக்கமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் இந்த வேளையில் அபரிவிதமாக பதிவதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் நிறைவாக கைகூடும். அஷ்டம பாதிப்பு விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகளை உறுதியாகவே ஜென்மராசிக்குள் நுழைவதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வீற்றிருக்கிறார். கர்மஸ்தானத்தில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நுழைந்து விட்டார். எனவே தொழில் ஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக சனி அள்ளி கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தொழில் ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் மிக வலுவாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு, சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவில் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொறுமையுடன் பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கத்துடனும் சிறப்பாகவும் செயல்படுத்தி உணர்ச்சி வசப்படாமல் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சனியின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்திற்கு வித்திடுவதால் இந்த தருணத்தை உணர்ச்சி வசப்படாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு கர்மத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் இருக்கிறார். திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானத்திற்குள்ளும் தைரியஸ்தானத்திற்குள்ளும் நிழல் கிரகங்களான ராகு கேது நுழைய போகின்றன. ராகு கேதுவினுடைய இந்த மாறுதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்திலும் சுகத்திலும் அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி சந்திக்கக்கூடிய மாறுதல் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிழல் கிரகமான ராகு கேது நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான தடை, தாமதம், சிக்கல் என அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையில மந்தமாக நடைபெற்ற பணிகளை இனி விரைவாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. மங்களஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவுல காரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக
எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பற்பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே சூரியனின் அமைப்பு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான முதலீடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் கர்மத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பிய நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று பின்னர் மீண்டும் உச்ச பலத்துடன் அமரப் போகிறார். இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில தனஸ்தானத்திற்குரிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜீவஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை உள்ளிட்ட பல பணிகள்ல மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று 9 இருந்து 10ஆம் இடத்திற்குள் மீண்டும் வலுவாக ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் நுழைந்து சூரியனுடன் உச்ச நிலையில் வலம் வர போகிறார். எனவே வித்யாகரகரான புதன் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட போகிறார். ஏனென்றால் இந்த 3 இடங்களுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் சந்திரன் தனது பார்வையில் மிதுன ராசிக்காரர்களின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு பகவான் மட்டும்தான் விரயத்தில் இருக்கிறார். எனவே உறுதியாக குரு பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை அன்னதான உதவி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.